இப்போது நம்ம 3.5 பார்க்க போகிறோம். ஓகே, 3.5ல ஐடென்டிட்டிஸ். ஓகேவா, இதில் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலாஸை மட்டும் நான் எழுதுகிறேன், ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகே, கலர்ஸ் மட்டும் வேரி பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்ச ஃபார்முலா இது, பட் ரிமெம்பர் பண்ணி தான் ஆகணும், பரீட்சையில் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதில் இந்த இடம் மட்டும் மைனஸ் ஆகும். ஓகே, ரிமைனிங் அதர் திங்ஸ் அப்படியே ப்ளஸில் தான் வரும். ஓகே, இன்னொன்று இப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து a + b இன்ட்டு a - b. இதோட டெஃபினிஷன்ஸு ஒர்க் அவுட் எல்லாம் இப்போ புக்கில் கொடுத்துருக்காங்க, பட் ஸோ அதனால் நான் அதை போடலை, மெயின்லி ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ x² + ab of x + ab. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறது எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் திங், இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் we will go. ஓகே, அதில் என்ன வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் சிம்பிள் ஐடென்டிட்டிஸ் போடுறேன். ஓகே, இதுவும் ஒரு ட்ரை தீஸில் இருக்கிற கொஸ்டின் தான் இது. ஓகே, அதில் செகண்ட் கொஸ்டின் ட்ரை தீஸில், அதை செக் பண்ணிக்கோங்க. 105 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம். இது மாதிரியே ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 105ஓட நியரஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 100. ஸோ +5 ஹோல் ஸ்கொயர், ஏன்னா 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25 ஈஸியாக இருக்கும் உங்களோட கேல்குலேஷனுக்கு. ஸோ இப்படி போவோம் நம்ம. ஓகே, 107 போட்டால் ரொம்ப கேல்குலேஷன் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, அந்த 107 ஓகே -2 அப்படிலாம் போடலாம், பட் அது ரொம்ப டீடியஸாக கொஷின் எடுத்துக்கிட்டே போகும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களோடதில். ஓகே, நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்ன? a². டவுட் இருந்தால் ஃபார்முலாவை ஒரு தடவை நம்ம எழுதி பார்த்துட்டு அப்புறமேல் கேல்குலேஷன் போடுவோம். ஓகே, a வந்து நம்மளுக்கு 100, b வந்து 5. ஓகேவா, ஃபார்முலா கண்டினியூ பண்ணும்போது 100² + 2 × 100 × 5 + 5². ஓகே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுது. 100² எக்ஸ்பேண்ட் பண்ணால் பக்கத்தில் 2 0 + 2 × 100 × 5 is 1000. ஓகே, + 5² is 25. ஸோ டோட்டல் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வர வேண்டியது 11,025. ஓகேவா, திஸ் இஸ் த ஆன்சர். இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஓகே, இன்னொரு கொஸ்டின் போடணுன்னா அதுலேயே ஐ திங்க் 6th கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகே, அதோட ஆன்சர்ஸ் போடலாம். ஓகே, 3x² - 5². இந்த ஸ்கொயர் வந்து ஃபுல்லாக, இது ஃபுல்லாத்துக்கும். ஓகே, இந்த 3xக்கு ஃபுல்லாக அந்த ஸ்கொயர் -5². இதோட தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? ஃபார்முலாஸை வேணால் கலர் மாற்றி எழுதுகிறேன், கவனிச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா a - b ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, a - b ஹோல் ஸ்கொயர் போடணும். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது a² - 2ab + b² வரும். ஓகே, இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு உள்ளதை. ஸோ 3x ஹோலாக ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஓகேவா, ஓ சாரி, இந்த ஃபார்முலா வராது, இதோடதுக்கு இந்த ஃபார்முலா வராதுமா. ஐ வில் சேஞ்ச் த ஃபார்முலா. ஓகே, நான் ஃபார்முலா தப்பாக எழுதிட்டேன். இதோட ஃபார்முலா வந்து a² - b². இந்த ஃபார்முலா வரும், பிகாஸ் இட் சூட்ஸ் மோர் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ அதோட ஆன்சர் வந்து a + b × a - b. ஓகேவா, ஸோ a + b × a - b போடும்போது உங்களுக்கு இதில் வர வேண்டியது a வந்து 3x இருக்கு இல்லையா, அப்போ அதை மட்டும் கண்டினியூ பண்ணுவோம் நம்மளோடதில். ஓகே, ஸோ 3x + 5, இன்னொன்று 3x - 5. ஃபார்முலா படி உங்களோட ஆன்சர் இது. ஓகே, இஃப் யூ வாண்ட் அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி அதே மாதிரியே தான் வரும் கண்டினியூவேஷனில். ஓகே, அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா பண்ணலாம். அப்படின்னா 3x அப்படியே இருக்கும். ஓகே, 1 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி சொல்கிறேன் நான், ஃபஸ்ட் டைம் மாதிரி நம்மளோடதில். இதோடதில் ஃபஸ்ட் டேர்மை ஃபஸ்ட்டுக்கும், அப்புறம் ஃபஸ்ட் டேர்மை செகண்டுக்கும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3x × 3x போடும்போது என்ன வரும்? இல்லைன்னா இப்படி ஃபுல்லாக போடுங்க ஒரு தடவை. இப்படி ஈஸியாக இருந்தால் இப்படி கண்டினியூ பண்ணுங்கள். +5 × 3x - 5. இது ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள்.
ஓகே, இந்த மெத்தடும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் 9x² minus 3 into 5 15x plus இங்கே 5 into 3 15x. ஓகே, 5 into 5 ஆனால் சிம்பிள் மைனஸ், ஸோ 25. ஓகேவா, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 9x² minus 25. ஓகேவா, இதுதான் இதோட ஆன்சர். ஸோ அடுத்த ஒரு கொஷின் போடுறேன் இதோடதில். ஓகே, இதுவும் உங்களோட ட்ரை திஸில் 8th கொஷின் இது. ஓகே, 203 into 197 இதுதான் அவங்க கொடுத்துருக்குற கொஷின். ஸோ நம்ம எப்படி மாற்றிக்கணும் இதுன்னா, எதை பக்கத்தில் இதோடதில் வரும், 200 எடுத்தால் ரெண்டுக்குமே காமனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போத்துக்கும் சென்டரோட பாயிண்ட் வந்து 200 வச்சுக்கலாம். ஓகே, 200 எடுத்தால் இது ஒரு +3, இது ஒரு -3. ஸோ 200 ஃபஸ்ட் நம்பருக்கு +3, ஸோ 203 வந்துடும். செகண்ட் நம்பருக்கு 200 -3 போடுறேன், 197 வந்துடும் உங்களோட ஆன்சரில். சரியா? ஸோ இதில் உள்ள ஃபார்முலா நம்மளுக்கு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, இந்த சைடு அதர் சைடு ஆஃப் தி ஃபார்முலா மாதிரி இருக்கும், இந்த அதர் பார்ட் ஆஃப் த ஃபார்முலா மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, இந்த ஆன்சர் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறத பார்த்தா a + b × a - b இந்த மாதிரி இருக்கும் இதோடது. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷனோட ஃபைனல் ஆன்சர் அப்போ என்னவா இருக்கணும், நம்ம ஃபார்ம் பண்ணும்போது இதுக்கு என்ன ஃபார்முலாக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த பக்கம் a² - b² வரணும். ஸோ நம்மளோட ஆன்சரில் ஏ என்னவாக இருக்கணும், காமன் 200. நம்மளோடதில் ஏ வந்து 200, பி வந்து 3. ஓகேவா? ஸோ அப்போ என்ன, 200² - 3² இதுதான் இதோட ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இஃப் யூ வாண்ட் அதை எலாபரேட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா, இஃப் யூ நீட் யூ கேன் கோ. ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 3,991. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இதோட ஐடென்டிட்டிஸோட சிம்பிள் பார்ட் முடிஞ்சது. தென் ஐ வில் கோ டு 3.3 உங்களுக்காக. ஸோ நம்ம இப்போ பார்க்க வேண்டியது அடுத்தது கியூபிக் ஐடென்டிட்டிஸ். ஓகே, அதோட ஃபார்முலாஸ் எழுதுகிறேன், ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டாபிக் வந்து கியூபிக் ஐடென்டிட்டிஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ கியூபிக் ஐடென்டிட்டிஸில் ஓகே நம்ம பார்க்க வேண்டியது a + b ஃபார்முலாஸ் மட்டும் ஃபஸ்ட் எழுதுகிறேன், எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதலை. ஓகேவா? ஸோ இது 3a² b + 3ab² + b³ ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்லிகிட்டே எழுதுங்க. ஸோ தட் இட் இஸ் ஈஸி டு மெமரைஸ் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ -3a² b + 3ab² - b³ அடுத்தது வந்து x + a × x + b × x + c. இதோட ஃபார்முலா வந்து x³ + a + b + c × x² + ab + bc + ca × x + abc. ஓகேவா? இந்த 3 ஃபார்முலாஸ் தான் இதில். ஸோ இதை நம்ம மெமரைஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இது 3 தான் இதில் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் போடுறேன், யூ வில் கோ த்ரூ. ஓகே, கியூபிக் ஐடென்டிட்டிஸோட ஃபஸ்ட் கொஸ்டின். ஓகே, சிம்ப்ளிஃபை தான் ஃபஸ்ட் கொஸ்டின் இதில். ஓகே, சிம்ப்ளிஃபை கொஸ்டின் 1ன்னு வச்சுக்கோங்க. உங்கள் புக்கில் ஐ திங்க் இட்ஸ் 4th. ஓகே, எக்ஸசைஸ் கொஸ்டின் இது. p - 2 × p + 1 × p - 4. ஓகே, இதோட ஆன்சர் லுக்கிங் நம்மளுக்கு இது மாதிரியே இருக்கும் இல்லையா? ஸோ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டு? ஓகே, p³. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் p³ ஆன்சர் எழுதுகிறேன், ப்ளஸ் a இது வந்து a, இது வந்து b, இது வந்து c. அங்கே பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க, இங்கே நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த சிம்பிளை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சிம்பிளோடு எடுத்தால் -2 + 1 - 4 × p². ஓகேவா? செகண்ட் அடுத்தது ab போடணும், a × b. ஓகே, நான் வேணால் சிம்பிளாக போடுறேன், -2 × 1. ஓகே, ப்ளஸ் bc போடுறீங்க, b வந்து 1 × -4
அண்ட் சி போடும்போது -4 இன்ட்டு -2 இதோட இன்ட்டு என்ன போடணும் நம்ம எக்ஸு. ஸோ பி. ஓகே, லாஸ்ட் பார்ட் அதில் கண்டினியூவேஷன் வந்து ஓகே 1 minute. நோ, இட்ஸ் நாட் எரேசிங். ஓகே, இந்த பி இங்கே போட்டுடலாம். ஓகே, நவ் ஐ வில் கோ வித் ரிமைனிங் பார்ட். அங்கே என்ன இருக்குது, பிடி ஏபிசி மட்டும் இருக்குது. ஸோ அதை எப்படி போடணும் மல்டிப்ளிகேஷனில். ஸோ -2 இன்ட்டு 1 இன்ட்டு -4. ஓகே, ஒரே லைனில் எழுத இடம் இல்லை. ஸோ ஐ கண்டினியூடு ஹியர், இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ பி கியூப் அப்படியே இருக்கும். ஓகே, ப்ளஸ் ப்ராக்கெட்டில் இது -2 -4 என்ன -6 +1 இட் பிகம்ஸ் இங்கே வந்து மைனஸ் ஒரு கலர் வேணால் சேஞ்ச் பண்ணுறேன். -6 +1. ஓகே, -6 +1 is -5. இந்த பார்ட்டோட ஆன்சர். ஸோ -5 p² இது. ஓகே, தென் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும்போது -2 இன்ட்டு 1 -2, இங்கே 1 இன்ட்டு 4 -4, -2 -4 இஸ் மைனஸ் பிகம் ப்ளஸ். ஓகேவா? 8 அது. ஓகே, இந்த இடத்துல பண்ணும்போது 2 இங்கே ஒரு 4 8. ஸோ மைனஸ் பிகம் ப்ளஸ். ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் வந்து 5p² ப்ளஸ் இந்த இடத்துல எழுதும்போது இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். ஓகே, ஏபி -2 ப்ளஸ் பிசி வந்து -4 அண்ட் சிஏ வந்து +8 இன்ட்டு பி. ஓகே, லாஸ்ட் பார்ட் வந்து ஏபிசியோட மல்டிப்ளிகேஷன், தட் இஸ் 8. ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் ஈக்குவேஷன் என்ன வரும்? ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன? p³ -5p². இங்கே வந்து இது மூணையும் ஆட் பண்ண போகிறீங்க. 8 -4 இஸ் +4 +4ல் 2 போச்சுன்னா வெறும் 2 மட்டும்தான் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? ஸோ 2p + 8 இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, இதோட இது ஃபஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் ஐ எம் கண்டினியூங். அது 5th கொஸ்டின் நினைக்கிறேன் உங்களோட புக்கில். ஓகே, வால்யூம் செகண்ட் கொஸ்டின் போடுறேன். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் அ க்யூப் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, கிவன் டேட்டா என்னென்னா x + 1 சென்டிமீட்டர். ஒரே ஒரு சைடோட டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, லெங்க்த்து. ஓகே, நம்மளோட ஃபார்முலாவை வச்சு நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ க்யூப் வந்து எல்லா சைடும் சேமாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, அதனால் இட்ஸ் எ க்யூப். அப்போது க்யூபோட ஃபார்முலா என்ன? லெங்க்த்து, பிரெத்து, ஹைட்டு எல்லாமே அல்லது வித்து சேமாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்போ x + 1 த ஹோல் க்யூப். இது எல்லாமே x + 1 தான் இருக்கும். ஓகே, இந்த சைடும் லெங்க்த்தும் எல்லாமே ஹைட்டும் எல்லாமே ஒன்றாவே இருக்கிறதுனால அது x + 1 ஹோல் க்யூபு. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியது நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை ஒரு தடவை எழுதிடுங்க ஃபார்முலாவை. ஸோ தட் ECC உங்களுக்கு மெமரைஸ் பண்ணும்போது. ஓகே, +3a² b +3ab² +b³ ஓகே, ஸோ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸு க்யூப் +3 இன்ட்டு x². அங்கே 1ன்றதுனால நான் இங்கே ஒன்றும் போடலை. ஓகே, +3x 1² அதுவும் 1ஆக தான் இருக்கும். ஓகே, +b³ 1 சிம்பிளாகவே அப்படியே போட்டாச்சு. ஸோ ஆன்சர் இஸ் x² +3x² +3x +1. இதுதான் இதோட ஆன்சர், சிம்பிள் ஆன்சர் அதோடது. ஓகேவா? இன்னும் ஒரு கொஷின் வந்து போடுற வேணாம். ஸோ அதோடது வந்து என்னென்னா ஓகே தேர்டு கொஷின் வச்சுக்குவோம். இஃப் ஓகே x² - y² = 16ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா x + y = 8ன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, தென் x - y எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, how much is x - y வேல்யூ? அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ இதோட ஃபார்முலா வந்து x² - y² இல்லையா? ஸோ நம்மளுக்கு தெரிய வேண்டியது x² - y² நம்ம அங்கே படிச்சிருக்கோம் லாஸ்ட் டேர்மில். அதோட ஃபார்முலா என்ன? x + y இன்ட்டு x - y. ஸோ x + y 8ன்னு தெரியும் நம்மளுக்கு கிவன் இந்த டேட்டா. இது 16ன்னு தெரியும், இதுவும் கிவன் இந்த டேட்டா. அப்போ x - y வரணும், எதோடு மல்டிப்ளை பண்ணணும்? அப்போ ஆன்சர் என்னவா இருந்திருக்கணும்? இதுக்கும் ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி, இங்கே வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் எடுங்க.
ஃபார்முலாஸை ரிமெம்பர் பண்ண உள்ளுக்குள்ளே எக்ஸ் ஒய் எல்லாம் குழப்பாதீங்க இதில். ஸோ இது 16, இது 8. சம்திங் ஷுட் பி மல்டிப்ளைடு. அந்த வேல்யூ என்ன? ஸோ 2. அவ்வளோதான் ஆன்சர். இதில் சிம்பிள் ஆன்சர்ஸாக முடிச்சிடுங்க இதில். ஓகே, ஸோ 2 தான் இதில் ஃபைனல் ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. இதில் கொஷின்ஸ் இது சிம்பிள் கொஷின், கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், இட்ஸ் ஈஸி. ஓகே.